ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்று மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் அவர் சொசைட்டி சேனல்லேருந்து பேசுகின்றேன். ஒரு 2-3 வீக்ஸாக என்னால் சரியாக வீடியோ போட முடியல டியூ டு பர்சனல் கமிட்மெண்ட்டாலங்க. கண்டிப்பாக இன்னொரு 2 மந்த்ஸ் இருக்கும் இந்த பர்சனல் கமிட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக தொடர்ந்து நான் வீடியோ போடுவேன். இருந்தாலும் நடுவில் நான் வீடியோ கண்டிப்பாக போடுவேங்க. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் கைடுங்க. ஒரு சோலார் பேனல் வீட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணணும்னா என்னென்ன தேவைன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் முக்கியமான டாபிக் என்னென்ன கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு செலக்ட் தி ப்ராப்பர் சோலார் பேனல் ரேட்டிங் ஃபார் ஹோம் நீட் பவர் வித் சாம்பிள் ஒர்க் அவுட் ஆட. ஒரு சோலார் பேனல் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளோ ரேட்டிங், அதாவது கெப்பாசிட்டி என்னன்னு ஃபஸ்ட் தெரியணும். அந்த கெப்பாசிட்டி நம்ம வீட்டுக்கு தேவையான பவருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் இல்லையா. அது ஒரு சாம்பிள் ஒர்க் அவுட்டு போட்டு அது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சோலார் பேனல் பவர் கனெக்ஷன் டயக்ராம் எப்படி இருக்கும், நார்மலாக ஒரு ஜென்ரலாக எப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்றது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, சோலார் அதுக்கு இன்வெர்ட்டர் தேவைப்படும். அந்த இன்வெர்ட்டரோட ரேட்டிங் எப்படி செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுக்கு இன்வெர்ட்டர்னாலும் பேட்ரி வரணும். பேட்ரி இது மூலியமாக தான் சார்ஜ் ஆகும். அதனால் பேட்டரியோட கெப்பாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது. அப்புறம் அந்த பேட்டரிக்கு வர சார்ஜிங் கரண்ட் எவ்வளோ இருக்கணும் சூஸ் பண்ணணும். ஏன்னா சார்ஜர் வேணும் இல்லையா. அதுக்கப்புறம் எவ்வளோ சார்ஜிங் டைம் தேவைப்படும் பேட்ரி சார்ஜ் ஆகிறதுக்கு. அப்புறம் சார்ஜ் கண்ட்ரோலர்னு ஒன்று இருக்குது. அது எப்படி செலக்ட் பண்ணணும். சார்ஜ் கண்ட்ரோலர்ன்றது சோலார் பேனல்லேருந்து வர அவுட்புட்லேருந்து சோலார் சார்ஜர் இருக்குது. ஆக்சுவலாக சார்ஜ் கண்ட்ரோலர் அது எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். கடைசியாக பார்த்திங்கன்னா, என்ன பெஸ்ட் எஃபிஷியன்ட் மெட்டீரியல் அவைலபிள் மார்க்கெட்டில் இருக்குது. சோலார் பேனல் செல்ஸ் இருக்கு இல்லையா, அது எந்த மெட்டீரியலில் செய்கிறாங்க அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம் ஜென்ரிக்காக. பார்த்துட்டு அதில் எது பெஸ்ட்டு, எது இப்போ காமனாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம கம்ப்ளீட் கைடாக இதை பார்க்கலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் படித்தவங்களுக்கு நல்லா புரியும், எலக்ட்ரிக்கல் டெக்னிக்கல். இருந்தாலும் மற்றவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் கிடைக்கும். என்ன மாதிரி இருக்குது ஒரு செட்டப்பு, ஒரு சோலார் பேனல் வீட்டுக்கு செட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் இது எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹவு டு செலக்ட் தி ப்ராப்பர் சோலார் பேனல் ரேட்டிங் ஃபார் ஹோம் நீட் பவரை பார்க்க போகிறோம். ஸோ ரேட்டிங் சோலார் பேனல் ரேட்டிங் தெரியறதுக்கு முதல்ல நமக்கு அது ஆஃப் கிரிடாகவும் இருக்கலாம், இல்லை ஆன் கிரிடாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலை. ஃபஸ்ட்டு அதை ரேட்டிங் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம வீட்டில் ஒரு 4 லைட்டு, ஒரு ஃபேன், ஒரு 4 ஹவர் டெய்லி ஓடணும். அதுக்கான பவர் மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ கெப்பாசிட்டி உங்களுக்கு பவர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் காஸ்ட் அதிகமாகும். இல்லைனா நம்ம எப்படி அந்த பவர் இன்வெர்ட்டர் வீட்டில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம், பவர் கட் ஆகும்போது அதுக்கு தேவையான முக்கியமான லைட்ஸ் ஃபேன் பண்ணுறோம். அதுமாரியும் இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம ஒரு 4 லைட்டு, ஒரு ஃபேன், ஒரு 4 ஹவர் ஓடணும் டெய்லி அப்படின்னா, அந்த 4 லைட்டோட வாட்ஸ் பார்த்திங்கன்னா 15 வாட்ஸ் 4 நம்பரு, 60 வாட்ஸ் ஒரு 1 நம்பர்னு வச்சிங்களேன். இப்போ ரெக்கார்ட் வாட்ஸ் எவ்வளோ வருது, 120 வாட்ஸ் வருது. 4 × 15 வாட்ஸு ப்ளஸ் 60 வாட்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக 120 வாட்ஸ் தேவைப்படுது நம்ம லோடு வீட்டுக்கு தேவையான ஒரு பவர். ஸோ அது டெய்லி நம்ம 4 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது இன்ட்டு 4 போடுங்க. 480 வாட்ஸ் ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ ஒரு நாளைக்கு 480 வாட்ஸ். இதுதான் ரெக்குவயர்மெண்ட்டு நம்ம சோலார் பேனலுக்கு இன்ஸ்டாலேஷனுக்காக. ஸோ இப்போ சூரிய ஒளி பகல் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு 6 ஹவர் இருக்குன்னு வச்சுங்க. 6 ஹவர்ஸ் சன்ஷைன் 6 ஹவர்ஸ் இருக்குன்னா அது நம்ம 480 வாட்ஸ் டெய்லி நம்ம 4 ஹவர் யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது 6 ஹவர்ஸ்க்கு 480 வாட்ஸ் டிவைட் பண்ண 1 ஹவருக்கு அப்போ எவ்வளோ தேவைன்னு கண்டுபிடிக்கணும். அவர்லி ரேட்டிங் சோலார் பேனல் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பெர் ஹவர் ரேட்டிங் தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் கேட்கணும். அதை கேட்டு தான் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். அவங்ககிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. ஸோ 480 வாட்ஸ் நம்மளுக்கு 6 ஹவர்ஸுக்கு தேவை. ஆனால் 1 ஹவருக்கு எவ்வளோ தேவை, 80 வாட்ஸ் தேவை. ஸோ அது டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 80 வாட்ஸ் பெர் ஹவர்ஸ் தேவை. அப்போ உங்களுக்கு எவ்வளோ சோலார் பேனல் பவர் வேணும், 80 வாட்ஸ் கெப்பாசிட்டி தான் வேணும். ஸோ இதுதாங்க ஈஸி மெத்தடு. ஸோ இது ஜஸ்ட் பாருங்கள், ஜஸ்ட் விஷுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பக்காவாக புரியும். பாருங்கள், இது நம்மகிட்ட இருக்கிறது 15 வாட்ஸு 4 நம்பர் லைட்டு, சிஎஃப்எல் லைட்டாக இருக்கும். இல்லை ஃபேன் ஒரு 60 வாட்ஸ்னு வச்சுக்கோங்க, 120 வாட்ஸு. அது 4 ஹவருக்கு இருந்தால் 480 வாட்ஸு. நம்ம டெய்லி 4 ஹவர் யூஸ் பண்ணால் அது சன்ஷைன் 6 ஹவர்ஸ்னு வச்சுங்க. அதை 480 வாட்ஸை டிவைட் பை 6 போட்டிங்கன்னா 80 வாட்ஸு. ஸோ நம்மளுக்கு சோலார் பேனல் எவ்வளோ வேணும், 80 வாட்ஸ் சோலார் பேனல். இதுதான் சிம்பிள் ஒர்க் அவுட்டு. பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும். இது ஒரு டயக்ராமுங்க. சோலார் பேனல் ஒரு பிளாக் டயக்ராம். சோலார் பேனல்லேருந்து டைரெக்டாக என்ன ஆகும்னா டிசி அவுட்புட் தான் வரும். நம்ம வீட்டில் இருக்கிறதுலாம் ஏசி, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்னு சொல்லுவாங்க. ஏசி கரண்ட்டு, டிசி கரண்ட் இந்த பேட்டரியில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டிசின்னு சொல்லுவாங்க, டிசி சப்ளை. அது பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜ் கண்ட்ரோலுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க சோலார் பேனல்லேருந்து. அந்த சார்ஜ் கண்ட்ரோல்லேருந்து உங்களுக்கு டிசி அவுட்புட் வரும். அந்த டிசி அவுட்புட் பார்த்திங்கன்னா பேட்டரிக்கு போய் டைரெக்டாக சார்ஜ் ஆகின்னு இருக்கும். ஸோ பேட்டரியிலேருந்து தான் நீங்கள் அவுட்புட் எடுத்து இன்வெர்ட்டர் கொடுத்து அந்த இன்வெர்ட்டர்லேருந்து தான் நம்ம வீட்டில் இருக்கிற லோடுக்கெலாம் கனெக்ட் பண்ணணும். எந்தெந்த லோடு தேவையோ, எவ்வளோ லோடு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சர்க்யூட் டயக்ராம்.
ஓகேங்களா. இதுதான் ஒரு சிம்பிள் ஒரு பிளாக் டயக்ராம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் ரேட்டிங் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் ரேட்டிங் வந்து கெப்பாசிட்டி அதிகமாக போடணும்னு இல்லைங்க, ரொம்ப அதிகமாகலாம் போடணும் இல்லை. எவ்வளோ சோலார் பேனல் கெப்பாசிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி போட்டாவே போதும். ஏன்னா இன்வெர்ட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 97% வந்து 97லேருந்து 98% எஃபிஷியன்ட்டுங்க அது. ஸோ ஈக்குவலாக போகலாம், ரொம்ப லாஸஸ்லாம் இருக்காது. நீங்கள் என்ன ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 25% லோடு கொடுக்க வேண்டியிருக்குன்னு வச்சுங்க. ஃபியூச்சரில் நீங்கள் அடிஷ்னலாக லோடு வேணும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் ஒரு 25% கெப்பாசிட்டி சோலார் பேனலோட 25% கெப்பாசிட்டி எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஸோ அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 480 வாட்ஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஒரு சாம்பிள் ஒர்க் அவுட்டில், அதில் இன்ட்டு 25 டிவைட் பை 100 25% போட்டிங்கன்னா 120 வாட்ஸ் வரும். ஸோ ஏற்கனவே நமக்கு 480 வாட்ஸ் நம்ம வீட்டு லோடு, ஸோ ப்ளஸ் ஒரு 120 வாட் எக்ஸ்ட்ரா நம்ம வச்சுக்கிறோம். ஸோ மொத்தமாக 600 வாட்ஸ் உங்களுக்கு தேவை. இன்வெர்ட்டர் ரேட்டிங் செலக்ட் பண்ணால் அதில் ஒரு சோலார் பேனல்லேருந்து ஒரு 25% எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் ஒரு 600 வாட்ஸ் வச்சு வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரு சோலார் பேனல் இன்வெர்ட்டர் ரேட்டிங். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி எப்படி கண்டுபிடிக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆம்பியர் ஹவர் இருக்குன்னு வச்சிங்களேன். நம்மளுக்கு வந்து எவ்வளோ நேரம் பேக்கப் பவர் கட் ஆச்சுன்னா, இப்போ இன்வெர்ட்டர் வீட்டில் நார்மலாக இன்வெர்ட்டர் உங்களுக்கு தெரியும், பேக்கப் கட் ஆச்சுன்னா நம்ம 4 ஹவர்ஸ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கெப்பாசிட்டி நீங்கள் போடணும். கெப்பாசிட்டி அதிகமாக உங்களுக்கு பேக்கப் டைம், அதாவது பவர் கட் ஆனாலும் பேட்டரியிலேருந்து உங்களுக்கு கரண்ட் வரும், அது வந்து எக்ஸ்ட்ரா டைம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நார்மலாக ஒரு 100 ஆம்பியர் ஹவர் பேட்டரி இதுக்கு வரும். 100 ஆம்பியர் ஹவர் பேட்டரின்னு வச்சிங்களேன் 12 வோல்ட்டு, இது வந்து இன்ட்டு போட்டிங்கன்னா 1200 வாட்ஸ் ஹவர் வரும் ஒரு ஹவருக்கு. அவர் ஆம்ப்ஸ் ஹவர்னால் என்ன ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக தெரிஞ்சுக்க வேண்டும். அது டெக்னிக்கல் ஆளுங்களுக்கு தெரியும். ஆம்பியர் ஹவர்ன்றது ஆம்ப்ஸ் இன்ட்டு ஹவர்ஸ் தான் ஆம்பியர் ஹவர்னு சொல்லுவாங்க. ஆம்ப்ஸ்ன்றது லோடுங்க, கரண்ட்டு. வீட்டுக்கு வந்து ஒரு பவர் ஒரு லைட் எரியுதுன்னா அது எவ்வளோ கரண்ட்டு வந்து அது லோட் ஆகுது அப்படின்றது தான் அது ஆம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆம்பியர் ஹவர்னு சொல்லுவாங்க. அந்த ஆம்பியர் ஹவர் இன்ட்டு வோல்டேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ் ஹவராக ஆகிடும். வாட்ஸ்னால் அது வோல்டேஜ் இன்ட்டு ஆம்ப்ஸ் தான் வாட்ஸ். ஸோ உங்களுக்கு 1200 வாட்ஸ் ஹவர் வந்து இருக்குங்க. இதுதான் வந்து ஒரு 100 ஆம்பியர் ஹவர் 12 வோல்ட் பேட்டரி பண்ணி உங்களுக்கு 1200 வாட்ஸ் ஹவர் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது வந்து எவ்வளோ நேரம் பேக்கப் கிடைக்கும். இந்த 1200 வாட் ஹவர் இருக்கு இல்லையா, அதாவது 1000 ஆம்பியர் ஹவர் பேட்டரி போடுறீங்க, அது எவ்வளோ வாட் ஹவர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லோடு எவ்வளோ கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஏற்கனவே 480 வாட்ஸ் வந்து ஜென்ரல் லோடு ப்ளஸ் ஒரு 25% போட்டு 600 வாட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இவ்வளோ வாட்டேஜ் நம்ம லோடுன்ட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான பவர். அந்த 600 வாட்ஸை வந்து 1200 வாட் ஹவர் இருக்குல்லையா பேட்டரியோட கெப்பாசிட்டி, அதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஹவர்ஸ் பேக்கப் கிடைக்குது. ஸோ 2 ஹவர்ஸ் பேக்கப் தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு 4 ஹவர்ஸ் பேக்கப் வேணும்னா 2 பேட்டரி நீங்கள் 100 ஆம்பியர் ஹவர்ஸ் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். புரியுதுங்களா. அது செலக்ட் பண்ணி 2 ஆம்பியர் ஹவர் பண்ணி அது செலக்ட் பண்ணிங்கன்னா 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 4 ஹவர்ஸ் பேக்கப் டைப் கிடைக்கும். இது இவ்வளோ தாங்க பேட்டரி கெப்பாசிட்டி செலக்ட் பண்ணுறது. ஸோ இன்வெர்ட்டர் நம்ம வந்து சோலார் பேனல் கெப்பாசிட்டி பார்த்துட்டோம், என்ன செலக்ட் பண்ணணும், இன்வெர்ட்டர் ரேட்டிங் என்னன்னு, அதுக்கு தேவையான இன்வெர்ட்டர் ரேட்டிங் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது பேட்டரி கெப்பாசிட்டியும் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம சார்ஜிங் கரண்ட் பேட்டரிக்கு எப்படி கண்டுபிடிக்குது அப்படி அதில் ஒரு நார்மலாகவே ஒரு ஜென்ரிக்காக ஒரு தம்ப் ரூல் இருக்குங்க. அது வந்து டீப் கால்குலேஷன் நம்ம போக வேண்டாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு வந்து 10% நம்ம ஆம்பியர் ஹவர் சொன்னோம் இல்லையா, பேட்டரியோட கெப்பாசிட்டி ஆம்பியர் ஹவரில் தான் சொல்லுவாங்க. அந்த ஆம்பியர் ஹவர் கெப்பாசிட்டி இன்ட்டு ஒரு அந்த ஆம்பியர் ஹவர் கெப்பாசிட்டியில் 25% 10% எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 20 ஆம்ஸ் கிடைக்கும். இந்த 20 ஆம்ஸ் தான் வந்து சார்ஜிங் கரண்ட்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு தேவையான கரண்ட் எதோட அதிகமாகவும் போகக்கூடாது, நம்ம வந்து கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கம்மியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக சார்ஜிங் டைம் ஆகும். ஸோ வந்து இதுதான் பேசிக் தம்ப் ரூல் 10%. ஸோ அப்போ 20 ஆம்ஸ். ஓகேங்களா. சார்ஜிங் கரண்ட் ஆஃப் பேட்டரி வந்து 20 ஆம்ஸ்னு வச்சுக்கலாம். இங்கே 200 ஆம்பியர் ஹவர் இருந்தால் 20 ஆம்ஸ். ஓகேங்க. அதுக்கு டைம் என்ன இருக்கும், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எவ்வளோ டைம் எடுக்கும் ஒரு பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக அந்த பேட்டரி ஆம்பியர் ஹவர் டிவைட் பை சார்ஜிங் கரண்ட்னு போடணும். சார்ஜிங் கரண்ட் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 20 ஆம்ஸ். ஓகேங்களா. ஆனால் ஒரு பேட்டரி இப்போ நம்ம வந்து 100 ஆம்பியர் ஹவர்ஸ்னு வச்சிங்களேன், அதுக்கு எவ்வளோ வருது, 10 ஆம்ஸ் வருது. ஸோ 10 ஹவர்ஸ் உங்களுக்கு ஐடியலாக வரும். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கடைசியாக விச் பெஸ்ட் எஃபிஷியன்ட் மெட்டீரியல் இஸ் அவைலபிள் இன் தி மார்க்கெட் ஃபார் சோலார் பேனல்ஸ். சோலார் பேனல் வந்து செல்லு தான் சொல்லுவோம். அந்த சோலார் பேனல் செல்லு எது எஃபிஷியண்ட்டாக இருக்கும், எது வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்கும் பெஸ்ட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் இருக்குது. நீங்கள் பிராண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க. பட் நான் வந்து மெட்டீரியல் எந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்கிறது சொல்கிறேன். அந்த மோஸ்ட் எஃபிஷியன்ட் சோலார் பேனல் இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா என் டைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த என் டைப்புன்றது மோனோ கிறிஸ்டலின் சிலிக்கான் செல்லு. அது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருந்தது. ஓகேங்களா. அதுதான் அது வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் இருக்கிறதுலே ரொம்ப எஃபிஷியன்ட்டு. அனதர் ஹைலி எஃபிஷியன்ட் என் டைப் வேரியேஷனும் இருக்குது. ஸோ அதுவும் அதுலேயே கொஞ்சம் சப் இருக்குது, அது ஒன்று இருக்குது. அது இல்லாமல் ஹெட்ரோ ஜங்ஷன் செல்ஸ்னு இருக்குது, HJTன்னு. ஸோ இதுதான் மோஸ்ட் எஃபிஷியன்ட் சோலார் பேனல். ஆனால் இப்போ அதோட கொஞ்சம் ரேட் கம்மி. ஆனால் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பி டைப் மோனோன்னு சொல்லுவாங்க, PRC செல்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக எதிர்பார்க்கறதால எல்லாருமே இப்போ திருப்பியும் என் டைப் செல்லுக்கே மாறின்னு வராங்க.
எல்லா மேனுஃபேக்சரரும். ஸோ நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது இது மட்டும் செக் பண்ணிங்க. பி டைப்பா என் டைப்பான்னு செலக்ட் பண்ணிங்க. பி டைப்னா ரேட் என் டைப்போட குறைவாக இருக்கணும், அது செக் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் டிஃப்ரெண்ட் சோலார் பிவி செல்ஸ் டைப்ஸ் போட்டிருக்காங்க பார்த்துங்க. பாலிகிறிஸ்டலின் பார்த்தீங்கன்னா 15 to 18%, மோனோகிறிஸ்டலின்னா 16.5 to 19%, பாலிகிறிஸ்டலின் பிஆர்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 to 19.5%. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம மோனோகிறிஸ்டலின் என் டைப் ஐபிசி பார்த்தீங்கன்னா 20 to 22% கிடைக்குதுங்க எஃபிஷியன்சி. ஸோ இதுதாங்க ஜென்ரிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். சோலார் பேனல் வீட்டுக்கு இன்ஸ்டால் பண்ண வேண்டியதுதான் தான். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.